இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு கடந்த மே மாதம் 5ஆம் தேதி நடைபெற்றது. இந்த தேர்வில் சுமார் 24 லட்சம் பேர் பங்கேற்றனர். இந்த தேர்வு முடிவுகள் இந்த மாதம் 4ஆம் தேதி வெளியானது. தேர்வு முடிவுகள் வெளியானதும் ஒரே மையத்தில் தேர்வெழுதிய 6 பேர் உட்பட 67 தேர்வர்கள் 720க்கு 720 மதிப்பெண்கள் பெற்றது. 1563 தேர்வர்களுக்கு கருணை மதிப்பெண்கள் வழங்கப்பட்டது என பல்வேறு சர்ச்சைகள் எழும்பின. இந்த நிலையில் நீட் தேர்வில் 1563 பேருக்கு கருணை மதிப்பெண்கள் வழங்கப்பட்டதற்கு எதிராக 20,000 மாணவர்களிடம் கையொப்பம் பெற்று பிசிக்ஸ் வாலா என்ற பிரபல கல்வி தொழில்நுட்ப நிறுவனத்தின் தலைவர் அலக் பாண்டே சார்பில் சுப்ரீம் கோர்ட்டில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவுடன் சேர்த்து அப்துல்லா முகமது பைஸ் மற்றும் ஜரிப்தி கார்த்திக் ஆகியோர் தனித்தனியாக தாக்கல் செய்த மனுக்களும் சுப்ரீம் கோர்ட்டில் நேற்று விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கை நீதிபதிகள் விக்ரம் நாத் மற்றும் சந்தீப் மேத்தா ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரித்தது. இந்த நிலையில் நீட் தேர்வு நடைபெற்ற சில மையங்களில் தேர்வு நேரம் குறைவாக வழங்கப்பட்டதால் கருணை மதிப்பெண்கள் வழங்கப்பட்டன என்று தேசிய தேர்வு முகமை தெரிவித்தது. இதனை அடுத்து கருணை மதிப்பெண் பெற்ற 1563 மாணவர்களுக்கு மீண்டும் நீட் நுழைவுத் தேர்வு நடத்த சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் அனுமதி அளித்தனர். மேலும் கவுன்சிலிங் மற்றும் மாணவர் சேர்க்கையை ஏன் தாமதப்படுத்த வேண்டும் என்று கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் மருத்துவ கவுன்சிலிங் நடத்த தடை விதிக்க மறுப்பு தெரிவித்தனர். இதையடுத்து 1563 மாணவர்களுக்கு வருகிற 23ஆம் தேதி மறுதேர்வு நடைபெறும் என்றும் 30ஆம் தேதி முடிவுகள் வெளியாகும் என்றும் தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. மேலும் இந்த மறுதேர்வை எழுத விரும்பும் மாணவர்கள் எழுதலாம் என்றும் மறுதேர்வு எழுத விரும்பாத மாணவர்களுக்கு கருணை மதிப்பெண்கள் இல்லாமல் அவர்கள் பெற்ற பழைய மதிப்பெண்ணை தொடரும் என்றும் தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் வெளிமாநில பதிவெண் கொண்ட ஆம்னி பஸ்கள் இன்று முதல் இயங்க அனுமதி கிடையாது என போக்குவரத்து துறை உத்தரவிட்டுள்ளது. வெளிமாநில பதிவெண்களுடன் அதிக அளவிலான ஆம்னி பஸ்கள் தமிழகத்தில் இயக்கப்படுகின்றன. இப்படி வெளிமாநில பதிவெண் கொண்ட 652 ஆம்னி பேருந்துகளால் ஆண்டொன்றுக்கு தமிழக அரசுக்கு 28.16 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுகிறது என்றும் வெளிமாநில பதிவு எண் கொண்ட பேருந்துகளை தமிழக பதிவு எண்ணாக மாற்ற வேண்டும் என்றும் அரசு வலியுறுத்தி அதற்கான அவகாசத்தையும் கொடுத்தது. ஆம்னி பேருந்து சங்கத்தினர் கோரிக்கையின் அடிப்படையில் அவ்வப்போது கால அவகாசத்தை நீட்டித்து வந்தது. இதனிடையே கால நீட்டிப்பு இனிமேலும் செய்ய முடியாது எனவும் 14ஆம் தேதி முதல் தமிழ்நாடு பதிவெண் இல்லாமல் தமிழ்நாட்டின் அனுமதி சீட்டு பெறாமல் உள்ள ஆம்னி பஸ்கள் மாநிலத்தில் இயங்க அனுமதி கிடையாது எனவும் போக்குவரத்து துறை அறிவித்துள்ளது. கூட்டணி நலனுக்காக தமிழக விவசாயிகளை புறக்கணிக்காமல் காவிரியில் தமிழகத்திற்கான பங்கை பெற்றுத்தர முதலமைச்சர் ஸ்டாலினை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள பதிவில் காவிரி நீரில் கடந்த ஆண்டு கிடைக்கப்பெற்ற தண்ணீரின் அளவு 81.4 டிஎம்சி மட்டுமே. ஆண்டிற்கு 177.25 டிஎம்சி தண்ணீர் பெற்றிருக்க வேண்டிய தமிழகம் அதில் பாதி அளவை கூட பெறவில்லை என்பது திமுக அரசின் கையால் ஆகாத தனத்தை காட்டுகிறது. திமுக காங்கிரஸ் சந்தர்ப்பவாத இண்டி கூட்டணியின் நலனுக்காக தமிழக விவசாயிகளின் நலனை மொத்தமாக அடகு வைத்திருக்கிறார் தமிழக முதலமைச்சர் என்று குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் காவிரியில் குறித்த அளவு நீர்வரத்து இல்லாததால் இந்த ஆண்டு ஜூன் 12 அன்று விவசாயத்திற்காக திறக்கப்பட வேண்டிய மேட்டூர் அணை திறக்கப்படாமல் பாசனத்துக்கு நீர் இன்றி விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு இது குறித்த எந்த கவலையும் இல்லை. தன்னை ஒரு டெல்டாக்காரன் என்று கூறிவிட்டு வயலில் கான்கிரீட் சாலை அமைத்து நடக்கும் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு விவசாயிகள் வேதனை எப்படி புரியும் என்றும் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழக பாஜக உட்கட்சி பூசல் மற்றும் பிரச்சனைகள் பற்றி விளக்க அறிக்கை கேட்டதாக வெளியான செய்தியை மறுத்துள்ளார் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஆதரவாளர்களுக்கும் தமிழிசை சவுந்தரராஜனுக்கும் இடையே மோதல் போக்கு நிலவி வருகிறது. இதுகுறித்து பியூஷ் கோயல் மாநில பாஜகவின் மையக்குழு உறுப்பினர்களிடம் உட்கட்சி பிரச்சனைகள் குறித்த அறிக்கை கோரியதாக செய்திகள் வெளியானது. இதுகுறித்த கேள்விக்கு பதிலளித்த பியூஷ் கோயல், தமிழக பாஜகவில் நடக்கும் விஷயங்கள் குறித்து நான் விளக்க அறிக்கை கேட்டதாக வெளியான செய்தியை கண்டு அதிர்ச்சி அடைந்தேன். இது முற்றிலும் புனையப்பட்ட செய்தி. நான் தமிழக பாஜக மேலிட பொறுப்பாளர் இல்லை, அரவிந்த் மேனன் தான் பொறுப்பாளர். அப்படி இருக்கையில் நான் எப்படி அறிக்கை கேட்டிருப்பேன் என்று கூறியுள்ளார். டில்லியில் கடுமையான குடிநீர் தட்டுப்பாடு நிலவி வரும் சூழ்நிலையில் பஞ்சத்தை சமாளிக்க யூபி, ஹரியானா, இமாச்சல் பிரதேசம் உள்ளிட்ட அண்டை மாநிலங்களில் இருந்து கூடுதலாக நீர் திறக்க உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் ஆம் ஆத்மி அரசு மனு தாக்கல் செய்தது. இதனை விசாரித்த நீதிமன்றம் 137 கியூசெக்ஸ் நீரை கூடுதலாக திறந்துவிட இமாச்சல் பிரதேச அரசுக்கு உத்தரவிட்டது. அதற்கு இமாச்சல பிரதேச அரசு தாக்கல் செய்துள்ள பதில் மனுவில் டில்லி அரசுக்கு திறக்கும் அளவுக்கு தங்களிடம் 136 கியூசெக்ஸ் உபரி நீர் இல்லை என கைவிரித்துள்ளது.
இதுகுறித்து முடிவு செய்ய நீதிமன்றத்திடம் தொழில்நுட்ப வல்லுநர்கள் இல்லை என்று கூறிய நீதிபதிகள் அப்பர் யமுனை நதிநீர் வாரியத்திடம் மனு தாக்கல் செய்ய டெல்லி அரசிற்கு உத்தரவிட்டனர். 53வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் புதுடில்லியில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கடைசியாக 52வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் 2023ஆம் ஆண்டு அக்டோபர் 7இல் நடைபெற்றது. லோக்சபா தேர்தலுக்கு பிறகே அடுத்த கூட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது. அதன்படி புதிய அரசின் முதல் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் ஜூன் 22இல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் பல அதிரடி முடிவுகள் எடுக்கப்பட வாய்ப்புள்ளதாக டெல்லி வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்தோனேஷியாவின் வடக்கு சுலவேசி மாகாணத்தில் நேற்று திடீர் நிலநடுக்கம் ஏற்பட்டது. கடற்கரையில் அதிகாலையில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 5.9 பதிவானதாக இந்தோனேஷியாவின் வானிலை, காலநிலை மற்றும் புவி இயற்பியல் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த நிலநடுக்கம் பெரிய அலைகளை உருவாக்கவில்லை என்பதால் சுனாமி எச்சரிக்கை எதுவும் விடுக்கப்படவில்லை. உள்ளூர் நேரப்படி இன்று அதிகாலை 12:01 மணி அளவில் தலாட் தீவுகளின் வடமேற்கே 41 கிலோமீட்டர் தொலைவில் கடலுக்கு அடியில் 32 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. தீவு நாடான இந்தோனேஷியாவில் அடிக்கடி நில அதிர்வு ஏற்படுவது அதன் நிலப்பரப்பு பசிபிக் நெருப்பு வளையத்தில் அமைந்துள்ளதுதான் காரணம் என வல்லுநர்கள் கூறுகின்றனர். நேற்று தொடங்கி வரும் 15ஆம் தேதி வரை அமெரிக்கா, இங்கிலாந்து, பிரான்ஸ், இத்தாலி, ஜெர்மனி, கனடா, ஜப்பான் ஆகிய நாடுகளை உள்ளடக்கி G7 மாநாடு இத்தாலியில் நடைபெறுகிறது. சர்வதேச அளவில் பல முக்கிய தலைவர்கள் பங்கு பெறும் இந்த மாநாட்டிற்கு இந்தியா உட்பட 12 நாடுகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஹஜ் யாத்திரை பணிகளை கவனிக்க வேண்டியிருப்பதால் மாநாட்டில் தன்னால் பங்கேற்க இயலாது என்று சவுதி அரேபியாவின் பிரதமர் முகமது பின் சல்மான் தெரிவித்துள்ளார். குவைத்தில் அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் மொத்தம் 49 பேர் உயிரிழந்துள்ளனர். இதில் தமிழகத்தை சேர்ந்த 5 பேர் உட்பட மொத்தம் 41 இந்தியர்கள் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து பிரதமர் மோடியின் உத்தரவின் பேரில் குவைத் சென்றுள்ள மத்திய இணையமைச்சர் கீர்த்திவர்தன் சிங் காயமடைந்த அனைவரையும் சந்தித்து ஆறுதல் கூறினார். மேலும் உயிரிழந்தவர்களின் உடல்களை இந்தியா கொண்டுவர அந்நாட்டு அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தையில் உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஜம்மு காஷ்மீர் ரியாசியில் நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதலின் அடிப்படையில் அதில் ஈடுபட்டவர்களை தீவிரமாக காவல்துறையினர் தேடி வருகின்றனர். இதன் தொடர்ச்சியாக பயங்கரவாதிகளின் வரைபடங்களை வெளியிட்டதுடன் அவர்கள் பற்றிய தகவல் தெரிவிப்பவர்களுக்கு தலா 5 லட்சம் பரிசும் அறிவித்துள்ளது. ரியாசி, கத்வா மற்றும் தூனா மாவட்டங்களில் 4 இடங்களில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 9 யாத்ரீகர்கள் மற்றும் ஒரு CRPF ஜவான் கொல்லப்பட்டனர் மற்றும் 7 பாதுகாப்பு வீரர்கள் மற்றும் பலர் காயமடைந்தனர். குற்றாலத்தில் கடந்த சில நாட்களாக சாரல் மழை அவ்வப்போது பெய்து வருவதால் அருவிகளில் தண்ணீர் கொட்டுகிறது. தற்போது பள்ளிகள் திறக்கப்பட்டுள்ளதால் குற்றாலத்துக்கு சுற்றுலா பயணிகள் வருகை குறைந்துள்ளது. கூட்டம் இல்லாததால் அங்கு வந்தவர்கள் அனைத்து அருவிகளிலும் உற்சாகமாக குளித்து சென்றனர். விடுமுறை நாட்களில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக வானிலை நிலவரம் குறித்து சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதால் 19ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் மாலை, இரவு வேளையில் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அறிவித்துள்ளது. உத்தராகண்டில் உள்ள புராண நகரமான ஜோஷிமத் அதிகாரப்பூர்வமாக ஜோதிர்மத் என்று பெயர் மாற்றப்பட்டுள்ளது. மத்திய அரசின் ஒப்புதலை பெற்ற பிறகு இந்த முடிவை உத்தராகண்ட் முதல்வர் புஷ்கர் சிங் தாமி அறிவித்தார். 2023ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் இயற்கை பேரிடர்களால் பாதிக்கப்பட்ட பின்னர் பத்ரிநாத் கோயிலின் நுழைவு வாயிலான ஜோஷிமத் நகருக்கு உள்ளூர் வாசிகள் ஜோதிர்மத் என்று பெயர் மாற்றம் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். 8ஆம் நூற்றாண்டில் இந்த பகுதிக்கு வந்த ஆதிசங்கராச்சாரியார் கல்ப விருட்சம் என்ற விருப்பத்தை நிறைவேற்றும் அழியாத மரத்தின் கீழ் தியானம் செய்ததன் மூலம் ஞானத்தின் தெய்வீக ஒளியை பெற்றார். அதன் மூலம் ஜோதிஷ்வர் மகாதேவின் ஆசீர்வாதத்துடன் அந்த இடத்திற்கு ஜோதிர்மத் என்று பெயர் வந்தது. ஆனால் பின்னர் அது ஜோஷிமத் என்று காலப்போக்கில் மாறியது. இது குறித்து ஜோஷிமத் வணிகர் மண்டல தலைவர் ஜெய்பிரகாஷ் பட் பொதுமக்களின் உணர்வுக்கேற்ப ஜோஷிமத்தின் உண்மையான பெயரான ஜோதிர்மத் என மாற்றியமைக்க அரசு முடிவு செய்துள்ளது உள்ளூர் மக்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது என கூறியுள்ளார்.
கேரளாவில் 15 முதல் 19 வயது வகுப்பில் உள்ள சிறுமிகளுக்கு 12,900 குழந்தைகள் பிறந்துள்ளது. அரசாங்கத்தால் வெளியிடப்பட்டுள்ள 2022ஆம் ஆண்டு தரவுகளின் அடிப்படையில் 15 முதல் 19 வயதிற்குள்ளான இளம்பெண்கள் 12,939 குழந்தைகளை பெற்றுள்ளனர் என்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதில் முதல் பிரசவத்தில் 12,606 குழந்தைகளும், இரண்டாவது பிரசவத்தில் 215, மூன்றாவது பிரசவத்தில் 67, நான்காவது பிரசவத்தில் 27, ஐந்தாவது பிரசவத்தில் 5, ஆறாவது பிரசவத்தில் 3 குழந்தைகள் பிறந்துள்ளன. 15 வயதுக்குட்பட்ட தாய்மார்களுக்கு 7 குழந்தைகள் பிறந்துள்ளதாக பொருளாதாரம் மற்றும் புள்ளியியல் துறையின் தரவுகள் தெரிவிக்கின்றன. 2022ஆம் ஆண்டிற்கான புள்ளி விவரங்கள் முந்தைய ஆண்டை ஒப்பிடும்போது குழந்தை பிறப்பு சற்றே குறைந்துள்ளது. 2021ஆம் ஆண்டில் 15 முதல் 19 வயதுக்குட்பட்ட கேரள பெண்களுக்கு 15,501 குழந்தைகள் பிறந்துள்ளன. அவர்களில் 5 பேர் 15 வயதுக்குட்பட்ட இளம் தாய்மார்கள் ஆவர். மத வாரியாக அரசாங்கம் வெளியிட்டுள்ள புள்ளி விவரத்தின் அடிப்படையில் பிறந்த 12,939 குழந்தைகளில் 7,412 முஸ்லிம் குடும்பங்களிலும், 4,465 இந்து குடும்பங்களிலும், 417 கிறிஸ்தவ குடும்பங்களிலும், 641 குழந்தைகள் பிற மதங்களிலும் பிறந்துள்ளன. இதில் 14.74% மலப்புரம் முதலிடத்திலும், வயநாடு 10.11% 2ஆம் இடத்திலும் உள்ளன. செங்கோட்டையனின் பேரன் திருமணம் கோவையில் கடந்த வாரம் நடந்தது. அதில் அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள், பல்வேறு மாவட்டங்களின் செயலர்கள் என கட்சியின் சீனியர்கள் பலரும் பங்கேற்றுள்ளனர். அப்போது செங்கோட்டையனை சந்தித்து பேசிய சீனியர்கள், பாஜகவுடன் கூட்டணி வைப்பதா வேண்டாமா என்பதை தேர்தலின் போது பார்த்துக் கொள்ளலாம், கட்சியை ஒருங்கிணைக்க வேண்டும், இல்லை என்றால் கட்சி காணாமல் போய்விடும் என்று கூறியுள்ளனர். இந்த விவகாரம் தொடர்பாக விரைவில் பழனிசாமியை சந்தித்து செங்கோட்டையன் பேசக்கூடும் என கட்சி வட்டாரங்கள் கூறுகின்றன.